தாம்பீரவரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நம் தமிழகத்தின் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சில அதிசய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தஞ்சை பெருவுடையார் கோவில், தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றெல்லாம் அழைக்கப்படும் ஆலயம் தமிழ்நாட்டில் தஞ்சை மண்ணிலே சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள ஆலயமாக அமைந்துள்ளது. இவ்வாலயம் உலக பாரம்பரிய சின்னமாகவும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாகவும் விளங்கும் இக்கோயில் அற்புத கட்டிடக்கலையின் அம்சத்தை கொண்டதாக இந்திய கோயில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. 10ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழ மன்னனால் இக்கோயில் 1003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1010ஆம் ஆண்டு வரை 7 ஆண்டுகளாக இக்கோயில் கட்டி முடிக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது. பல நூற்றாண்டின் பாரம்பரிய சான்றாக விளங்கும் இக்கோயில் 2010ஆம் ஆண்டு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இவ்வாலயத்தில் எவ்விதமான இயற்கை சீற்றங்கள் இல்லாமலும் பாதிப்புகள் இல்லாமலும் நிலைத்து நிற்பது நம் தமிழனின் பெருமை சான்றாக உள்ளது. 1984ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தின் உலகத்தர பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சோழர் காலத்தில் சமய மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளின் மையமாக தஞ்சை மண் செயல்பட்டுள்ளது என்பதை நாம் அறிய முடிகின்றது. இக்கோயிலின் விமானம் உயரம் 216 அடிகள், அதாவது 66 மீட்டர் உயரம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 அல்லது 3 தளங்கள் மட்டுமே கொண்டு ஆலயங்கள் அமைக்கப்பட்ட அந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளியில் 15 தளங்களை கொண்டு 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜ சோழ மன்னன் எழுப்பினார் என்றால் எது விந்தையிலும் விந்தையாக உள்ளது. முக்கியமான கட்டிடங்கள் 150 அடி நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டது. மிக பிரம்மாண்டமான விமானம் கூர்நுனி கோபுரம் அமைந்துள்ளது. அது கற்ப கிரகத்திலிருந்து 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்து நிற்கின்றது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெரிய நந்தி ஒரே கல்லில் செய்யப்பட்டது. இதன் உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர். நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னரால் கட்டப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இக்கோயிலின் பல இடங்களில் இருக்கும் கல்வெட்டுக்கள் இக்கோயிலில் அருண்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது. தான் மட்டுமின்றி அரச குடும்பத்தினரும் அரச அலுவலர்களும் படையினரும் பொதுமக்களும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பும் கோயிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்து கொண்டான் என்பது ஆலயத்தின் முதல் கல்வெட்டு நமக்கு சான்றாக அளிக்கிறது. நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இக்கல்வெட்டிலே வெட்டி அருள்க என்று ராஜராஜ சோழ மன்னன் அருளியுள்ளான். மன்னவன் மற்றவரும் அரசில் உள்ளவர்களும் கொடுத்ததையெல்லாம் பட்டியலிட்டு கூறியுள்ளது விந்தையிலும் விந்தையாக அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோயில் பற்றி சொல்ல வேண்டுமானால் ஆயிரம் அதிசயங்கள் உண்டு. அத்துணையிலும் நம் முன்னோர்களின் அறிவாற்றலையும் செயல்திறனையும் பாரம்பரியத்தையும் விடா உழைப்பையும் நமக்கு சொல்லி சென்று உள்ளார்கள் என்றால் மிகையாகாது. நாமும் நம் முன்னோர்களின் வழி பின்பற்றி வருங்கால நல் சமுதாயத்தை உருவாக்கி தஞ்சை பெரிய கோயில் போல் பல்லாயிரம் ஆண்டுகள் நிமிர்ந்து நிற்போம் என்று கூறி முடிக்கிறேன். நாளும் நன்றிகளுடன்.